கடந்த சில வருஷமா இந்திய பங்குச்சந்தையில நடந்த அந்த பெரிய பார்ட்டி உண்மையிலேயே முடிஞ்சிடுச்சா? இனிமே என்ன ஆகும்? வாங்க இந்த 5 முக்கியமான காரணங்களை வச்சு இத அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இத நீங்க கேட்டா ஆமாம்லன்னு சொல்வீங்க இல்லையா? குறிப்பா 2020க்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு பைசா கமானா கித்தனா ஆசான்தா, போட்டா பணம் தொட்டா பணம்னு எல்லாமே செம்மையா ஏறிச்சு. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த கோல்டன் டைம் இனியும் தொடருமா? டேட்டா என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லுது, இல்லைன்னு தான் சொல்லுது. ஏன் அப்படி? அதுக்கு ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். காரணம் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது நம்ம ஓட்ட பந்தயத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சோங்கிறது தான் விஷயம். மார்க்கெட் ஒரு ராக்கெட் மாதிரி மேல போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப தாழ்வான ஒரு இடத்துல இருந்து கிளம்புனது தான். நாம இந்த 5 வருஷ கணக்க பாக்குறோமே, அதோட ஆரம்பம் எதுன்னு பாருங்க. கோவிட் வீழ்ச்சி. மார்க்கெட் அப்படியே பாதாளத்திலிருந்து மெதுவா எந்திரிச்சிட்டு இருந்த நேரம் அது. ஆனா இன்னைக்கு நாம வரலாறா காணாத உச்சத்துல நிக்கிறோம். சும்மா நினைச்சு பாருங்க, நவம்பர் 2020ல நிஃப்டி 50 வெறும் 12,800 பாயிண்ட்ஸ்ல தான் இருந்துச்சு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னைக்கு நிஃப்டி 26,000 தாண்டி எங்கேயோ நிக்குது. அதாவது டபுளுக்கு மேல. இந்த ராக்கெட் வளர்ச்சி தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸை பிரம்மாண்டமா காட்டிச்சு. சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த உச்சத்துல இருந்து இதே மாதிரி இன்னொரு தடவை டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி, 2வது காரணத்துக்கு வருவோம். ஒரு மார்க்கெட்டுங்கிற வண்டி ஓடணும்னா அதுக்கு முக்கியமான எரிபொருள் என்ன? கம்பெனிகளோட லாபம் தான். அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த டேபிள பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். 2020ல இருந்து 24 வரைக்கும் கம்பெனிகளோட லாபம் கிட்டத்தட்ட 35-40% ராக்கெட் வேகத்துல வளர்ந்தப்போ மார்க்கெட்டும் அதே வேகத்துல நமக்கு வருமானத்தை கொடுத்துச்சு. சிம்பிள். ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. லாப வளர்ச்சி சிங்கிள் டிஜிட்டுக்கு, அதாவது 10%க்கும் கீழே குறைஞ்சிடுச்சு. அதனால மார்க்கெட் ரிட்டர்ன்ஸும் குறையுது. இது ரொம்ப நேரடியான ஒரு கணக்கு தான். அதோட இந்த லாப வளர்ச்சிக்கு 2019ல குறைக்கப்பட்ட கார்ப்பரேட் வரி மாதிரி சில ஒன் டைம் காரணங்களும் பெரிய புஷ் கொடுத்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமே திரும்ப நடக்காது இல்லையா? அதனால அந்த காலகட்டத்தை ஒரு விதிவிலக்காத்தான் பார்க்கணும். அதுதான் விதி, அதுதான் நார்மல்னு நினைக்கக்கூடாது. ஓகே, 3வது காரணம் விலை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு பங்குகள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா? ஒரு பொருளை நாம ரொம்ப அதிக விலை கொடுத்த வாங்கினா அதுல இருந்து கிடைக்கிற லாபம் குறையும் தானே? அதே கணக்கு தான் இங்கேயும். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். குறிப்பா இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் பங்குகள் எல்லாம் அதோட சராசரி விலையை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, 4வது காரணம், நான் இத பண வெள்ளம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல மார்க்கெட்டுக்குள்ள ஒரு காட்டாறு மாதிரி பணம் பாஞ்சு வந்துச்சு. அது எப்படி எல்லாத்தையும் மாத்துச்சுன்னு பார்க்கலாம். எப்படி இது நடந்துச்சுன்னா, கோவிட் சமயத்துல பேங்க் வட்டி எல்லாம் குறைஞ்சிருச்சு இல்லையா? அதனால நம்ம மக்கள் எல்லாரும் அடா இதுல ஒன்னும் வருமானம் இல்லையேன்னு பங்கு சந்தைக்குள்ள படையெடுத்தாங்க. எஸ்ஐபி முதலீடுகள் பாத்தீங்கன்னா மும்மடங்கு ஆச்சு. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களோட இந்த எழுச்சி மார்க்கெட் விழாம தாங்கி பிடிச்சது. இது ஒரு தனித்துவமான நிகழ்வு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். அந்த நேரத்துல பணம் ஒரு பெரிய டேப்ல இருந்து வெள்ள மாதிரி கொட்டுச்சு. ஆனா இனிமே அப்படி இருக்காது. அது ஒரு நார்மல் டேப்ல இருந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பண எழுச்சி இனிமே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ 5வது காரணத்துக்கு வரும். ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விதி. அதுதான் மீன் ரிவர்ஷன். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ரொம்ப உயரமா மேல போனது திரும்பவும் அதோட சராசரிக்கு வந்தே ஆகணும். இது இயற்கை விதி மாதிரி. இது ஒரு முக்கியமான நிதி விதி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தொடர்ந்து 5 மேட்ச் செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, அடுத்த சில மேட்ச்ல அவரோட ரன் கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி தான் எந்த ஒரு சொத்து வேலையும் அதோட நீண்ட கால சராசரியை நோக்கியே திரும்ப வரும். இப்போ இந்த நம்பரை நல்லா கவனிங்க. இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் நிஃப்டியோட 5 வருஷ வருடாந்திர வளர்ச்சி, அதாவது CAGR 16.5% தாண்டுச்சோ, அப்போல்லாம் அதுக்கு அடுத்த 5 வருஷத்தோட சராசரி வளர்ச்சி வெறும் 7.2% தான் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 16.5%லிருந்து நேரா 7.2%. நாம இப்போ அந்த 16.5% கட்டத்துல தான் நிக்கிறோம். சரி, இந்த 5 காரணங்களையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முதலீட்டாளரா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? இதனால நமக்கு என்ன பயன்? முதல் விஷயம், நம்ம எதிர்பார்ப்புகளை மாத்திக்கணும். ரொம்ப முக்கியம் இது. இனிமே வருஷத்துக்கு 25% வருமானம் கிடைக்கும் எல்லாம் பிளான் பண்ணாம ஒரு 12-13% வருமானம் கிடைச்சாலே அது ஒரு சூப்பரான ரிட்டர்னு மனசளவுல தயாராகணும். இதுதான் இப்போதைய யதார்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது 4 முக்கியமான பாடங்கள்.
1 கண்ணை மூடிட்டு பணம் சம்பாதிச்ச அந்த ஈஸி மணி காலம் முடிஞ்சது. 2 இனிமே எல்லா பங்கும் ஒண்ணா மேல போகாது, நாம தான் தேடி பிடிக்கணும். 3 ஒரு பங்க வாங்கறதுக்கு முன்னாடி என்ன விலை கொடுத்து வாங்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு புது கேம் பிளான் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இறுதியா ஒரே ஒரு கேள்விதான். கடந்த 5 வருஷத்துல நீங்க மார்க்கெட்ல சும்மா இருந்தாலே போதும், உங்களுக்கு ரிவார்டு கிடைச்சது. ஆனா வரப்போற 5 வருஷம் தயாரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெகுமதி கொடுக்கும். நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க முதலீட்டு வியூகத்தை மறுபரிசீலனை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம்.